ஹலோ எவ்ரி ஒன். டிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். தேசிய ஒருமைப்பாடு. தேசிய ஒருமைப்பாடு என்பது மக்களின் மனதில் எழுகின்ற நாம் அனைவரும் ஒரே தேசத்தை சேர்ந்த மக்கள் என்ற உணர்வு தான் தேசிய ஒருமைப்பாடு. தேசிய ஒருமைப்பாடு என்பது செங்கல் சுண்ணாம்பு கலவை அல்லது உளி மற்றும் சுத்தியல் உருவாக்கப்பட்டது அல்ல. அது மனிதனின் மனதில் மூலமாகவும் சிந்தனைகள் மூலமாகவும் கல்வியின் மூலமாகவும் அமைதியான முறையில் வளர்க்கப்படுவது தான் இந்த தேசிய ஒருமைப்பாடு. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் என்ன கூறுறார்னா, மனிதனின் மனதின் மூலமாக சிந்தனைகள் மூலமாகவும் கல்வியின் மூலமாகவும் வளர்க்கப்பட்டது தான் தேசிய ஒருமைப்பாடு என்று எஸ் ராதாகிருஷ்ணன் கூறுறார். அமைதியான வன்முறையற்ற புரட்சியின் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க முடியாவிட்டாலும் கட்டாயத்தின் மூலமாக அமைய வேண்டும் என்று நேரு கூறுகிறார். புரட்சியின் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க முடியலினாலும் கட்டாயமாக அமைதியின் வன்முறையற்ற புரட்சியின் மூலமாக உருவாக்கலாம் ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை அப்படின்னு நேரு சொல்கிறாரு. உணர்வுபூர்வமாக ஒருமைப்பாடு. எமோஷனல் இன்டிகிரேஷன். 1961 உணர்வுபூர்வமான ஒருமைப்பாடு குழுவின் தலைவர் டாக்டர் சம்புரானன் கூறுகிறார். உணர்வுபூர்வமானது ஒருமைப்பாடு அப்படின்னு தலைவர் சம்புரானான் ஆனந்த் கூறுகிறார். 1947 தேசிய ஒருமைப்பாட்டு குழுவின் தலைவர் திருமதி இந்திரா காந்தியும் தேசிய ஒருமைப்பாட்டை விரிவாக கூறுகிறார். மாநில எல்லைகள், மாநில பண்பாடுகள், மாநில மொழிகள், அரசியல், மாநில வகுப்புவாதம் இவற்றையெல்லாம் கடந்து இந்திய மனம் என்ற பேருணர்வே தேசிய ஒருமைப்பாடு ஆகும். நாட்டின் ஒருமையையும் முன்னேற்றத்திலும் ஈடுபடும் மக்களின் முதிர்ச்சி மற்றும் பல வேற்றுமைகளையே அனைவரையும் இந்தியராக பிணைக்கும் உணர்வே இந்த ஒருமைப்பாடு அப்படின்றாங்க. பொதுவான வாழ்க்கை லட்சியங்கள், பொதுவான நடத்தை நெறிமுறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் இந்த ஒருமைப்பாடு அப்படின்றாங்க. தேசிய ஒருமைப்பாடு தினம் அப்படின்னு நேஷ்னல் இன்டிகிரேஷன் டே ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 19 கொண்டாடப்படுகிறது. தேசிய ஒருமைப்பாட்டினை வளர்ப்பதில் முக்கியத்துவம் இந்த தேசிய ஒருமைப்பாடு மூலம் பார்ப்போம். தேசிய நாட்டின் அரசியல் சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பதிலும் பொருளாதார வளர்ச்சிக்கு விரைவான முன்னேற்றத்திற்கும் தேசிய நலன்களை காத்திடவும் இந்த தேசிய ஒருமைப்பாடு முக்கியத்துவம் அளிக்கிறது. சமூக ஒற்றுமையை சமூக நீதியையும் தழைக்க செய்து தேசிய ஒருமைப்பாடு வன்முறை, பிரச்சனைவாதம், வகுப்புவாதம், மதவெறியை தடுக்குது. சகோதரத்துவம், கூடி வாழ்தல், சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்க்குது. அறிவு சார்ந்த முறை, உடல் சார்ந்த முறை, மனவெழுச்சி சார்ந்த முறை இதெல்லாம் ஒருமைப்பாடு வளர்க்கிறது. அறிவு சார்ந்த முறைனா என்ன? மாநிலங்களுக்கு இடையே நல்லுறவு, பண்பாட்டு பரிமாற்றம், தேசிய உணர்ச்சி, விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகம் போன்றவற்றை பாடங்கள் மூலம் மாணவர்களுக்கு அறிய செய்தல் வேண்டும். இதெல்லாம் தேசிய ஒருமைப்பாடு வளர்ப்பதற்கான வழிமுறைகள்.
உடல் சார்ந்த வழிமுறைகள், மனவெழுச்சி சார்ந்த வழிமுறைகள், தேசிய ஒருமைப்பாட்டு இடையூறான இருப்பவை வந்து சாதி வெறி, மதவெறி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, மொழிவெறி, பல்வேறு அரசியல் கட்சிகள், கலாச்சார மனப்பான்மைகள், மாநில மனப்பான்மைகள், தேசிய தலைமையின்மை, இளைஞர்களிடையே முறிவு இவெல்லாம் வந்து தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இடையூறானது. உலக நல்லுணர்வு கல்வினா உலக நாடுகள், உலக பண்பாடுகள், உலக சமுதாயம், உலக கலைகள், உலக நாட்டு கவிதைகள், உலகில் இயற்கை வளங்கள் போன்றவற்றை தான் பொறுத்து தான் உலக நல்லுணர்வு கல்வி எஜுகேஷ்னல் வளர்கிறது. உலக மனப்பான்மை கல்வி அவசியம். ஒன்று மதிப்புணர்வு கல்வி, மதிப்புணர்வு கல்வியின் அவசியம். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். உலக நாடுகளில் ஒன்று புரிந்து கொள்ளுதல், கூட்டுறவு மனப்பான்மை வளர்த்தல். இதெல்லாம் வந்து பள்ளிகளில் மாணவர்களிடம் உலக மனப்பான்மையை உருவாக்குதல் வந்து தேசிய ஒருமைப்பாடு. தேசிய ஒருமைப்பாடு. மதிப்புணர்வு கல்வியின் அவசியம். இதெல்லாம் வந்து தேசிய ஒருமைப்பாடின் குறிக்கோளாக இருக்கிறது. Thank you. We will meet tomorrow.